ஷியா விதைகளை வெறும் ஒரு சூப்பர் ஃபுட்னு மட்டும் பார்க்காம அதோட பயோமெக்கானிக்ஸ், அதாவது அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதோட சத்துக்களை தாண்டி இந்த சின்ன விதை தண்ணியில பட்டதும் அதோட 3D அமைப்பு மாறுது பாருங்க. அது நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை எப்படி மாத்துதுன்னு தான் இப்ப நாம ஆழமா பார்க்க போறோம். எல்லாரும் சியா விதைகள் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா இதே சூப்பர் ஃபுட் உங்களோட ஃபேட் லாஸ் ஜர்னிய மெதுவாக்குதுன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, ஒருத்தங்க டெய்லி அவங்க ஸ்மூதில இதை கலந்து குடிச்சிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு வயிறு உபசம், ஒரே சோர்வு, ஏன் வெயிட் கூட போட்டிருக்கு. எப்படி இது? ஏன்னா சியா விதைகளை எப்போ எப்படி எவ்வளோ சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்கு, ஒரு அறிவியல் இருக்கு. சரி, அப்ப அந்த சியா விதையோட ரகசிய சக்தி என்ன? அதோட உண்மையான மேஜிக்கே அது தண்ணியோட சேரும்போது கிட்டத்தட்ட 10 மடங்கு பெருசா மாறுறதுல தான் இருக்கு. இது ஏதோ கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, இது ஒரு பயங்கரமான பிசிக்கலான ஒரு கட்டமைப்பு மாற்றம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த சியா விதையோட பயணம் 3 ஸ்டேஜ்ல நடக்குது. முதல்ல அது காஞ்சு போன ஒரு விதை, அப்புறம் அது மெதுவா தண்ணியை உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. கடைசியா அது ஒரு ஜெல்லி மாதிரி, அதாவது ஒரு ஹைட்ரோஜெல் மேட்ரிக்ஸை உருவாகுது. இந்த 3D கட்டமைப்பு மாற்றம் இதுதான் இங்க எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம். அடேங்கப்பா, இந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. சியா விதைகள் அதோட சொந்த எடையை விட 10 மடங்கு தண்ணியை உறிஞ்சிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு நம்பரே அதோட சக்தியை சொல்ல போதுமானது. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். சியா விதைகளை அப்படியே காஞ்சதா சாப்பிட்றதுக்கும் நல்லா ஊற வச்சு சாப்பிட்றதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. காஞ்ச விதைகள் உங்க உடம்புக்குள்ள போய் அங்க இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி மலச்சிக்கல், தொண்டையில சிக்கிறது மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆனா அதையே நீங்க ஊற வச்சிட்டீங்கன்னா அது ஒரு சூப்பரான உடம்புக்கு நன்மை செய்யற ஜெல்லா மாறிடுது. சரி, இந்த மாதிரி விதையோட உருவம் மாறுறது நம்ம உடம்புக்குள்ள என்ன செய்யுது? வாங்க பார்க்கலாம். இது வெறும் ஜெல்லி மட்டும் இல்லைங்க, இது ஒரு 3D குடல் கவசம் மாதிரி வேலை செய்யுது. இந்த ஜெல் உங்க வயித்துக்குள்ள போய் ஒரு கவசம் மாதிரி விரிஞ்சிடுது. இதனால சாப்பாடு செரிமானமாகிற வேகம் குறையுது. சொல்லப்போனா இது ஒரு மெட்டபாலிக் பிரேக் மாதிரி. நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து சர்க்கரை எவ்வளவு வேகமா ரத்தத்துல கலக்கணுங்கிறத இந்த 3D அமைப்பு தான் கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு பேர் தான் கட்டமைப்பு உயிரியல் இயக்கத்தை கட்டுப்படுத்துறது. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். ஊற வைக்காத சியா குடல்ல இருக்கிற தண்ணியை திருடுற மாதிரி இழுத்து மலச்சிக்கலையும் பிளட் சுகர் திடீர்னு ஏறி இறங்குறதையும் ஏற்படுத்துது. ஆனா அதுவே ஊற வச்ச ஷியா ஒரு ஜெல் மாறி மாறி வயிறு நிறைஞ்ச உணவையும் பிளட் சுகரையும் ஸ்டேபிளா வச்சுக்குது. பாத்தீங்களா, ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். அப்போ இந்த செரிமானம் மெதுவா நடக்கிறதால நமக்கு என்னென்ன நன்மைகள்? 1, பிளட் சுகர் லெவல் ஸ்டேபிளா இருக்கும். அதனால திடீர்னு பசிக்கிறது, டயர்ட் ஆகுறதுலாம் இருக்காது. 2, நாள் முழுசும் எனர்ஜி லெவல் நல்லா மெயின்டைன் ஆகும். வயிறு ரொம்ப நேரம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோம். முக்கியமா 2017 நடந்த ஒரு ஆய்வுப்படி இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கூட அதிகரிக்குதான். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சியாவோட முழு பலனையும் நாம எப்படி அடையறதுன்னு பார்க்கலாம். இது சும்மா சாப்பிட்றதுல இல்ல, அதை சரியா ஆக்டிவேட் பண்றதுல தான் இருக்கு. இந்த 4 விஷயங்களையும் நல்லா கவனிங்க. சரியான தயாரிப்பு முறை, சரியான நேரம், சரியான உணவுகளோட சேர்த்து சாப்பிட்றது, அப்புறம் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது. இந்த 4 ஒன்னா சேரும்போது தான் சியா ஒரு உண்மையான சூப்பர் ஃபுட்டா மாறுது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதுதான். 1 டேபிள் ஸ்பூன் சியா விதைக்கு குறைஞ்சது 1/2 கப் தண்ணி ஊத்துங்க. அப்புறம் அதை குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது ஊற வைக்கணும். இன்னும் பெஸ்ட், ராத்திரி முழுக்க ஊற வச்சிட்டா சூப்பர். இதுதான் அந்த மேஜிக் ஜெல்லை உருவாக்குறதுக்கான முதல் படி. எப்போ சாப்பிட்றோங்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம மெட்டபாலிசம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற கால நேரத்துல சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதோட இத தயிர், பெரி பழங்கள் மாதிரி புரோட்டீன், நார்சத்து இருக்கிற உணவுகளோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதோட பலன் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். ஓகே, இப்ப நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த இன்னும் நல்லா மனசுல பதிய வைக்க மக்கள் பொதுவா செய்யற தவறுகளை பத்தி பார்க்கலாம். இந்த தவறுகள் தான் ஒரு சூப்பர் ஃபுட்டை ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திடுது. இந்த 3 பொதுவான தவறுகளை மட்டும் நீங்க தவிர்த்தா போதும், சியாவோட முழு பயனையும் நீங்க அனுபவிக்கலாம். தவறு, ரொம்ப அதிகமா சாப்பிடுறது. நல்லது தானே நினைச்சு நிறைய சாப்பிட்டா அது நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ஒரு பெரிய பாரமா மாறிடும். அதனால ஒரு நாளைக்கு 1-2 டேபிள் ஸ்பூன் போதும். அளவு ரொம்ப முக்கியம். 2வது தவறு, சர்க்கரை சேர்க்கிறது. சியாவோட முக்கியமான வேலையே பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றது தான். ஆனா நீங்க அதுல தேன் இல்லனா மேப்பிள் சிரப் மாதிரி விஷயங்களை சேர்க்கும்போது அந்த முக்கியமான நன்மையே நீங்க கெடுத்துடுறீங்க. அது ஒரு ஹெல்த் ஃபுட்ல இருந்து டெசர்ட்டா மாறிடுது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான தவறு, போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்காம இருக்கிறது. சியா ஜெல் உருவாக தண்ணி கண்டிப்பா தேவை. நீங்க சரியா தண்ணி குடிக்கலனா சியா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணிய உறிஞ்சி எதிர்மறையான விளைவுகளை தான் உண்டாக்கும். இத மறக்கவே கூடாது.
அப்போ இந்த பகுப்பாய்வோட மைய கருத்துக்கு நாம வந்துட்டோம். சியாவோட சக்தி அதோட நியூட்ரியன்ஸ்ல மட்டும் இல்ல, அதோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. அந்த விதை ஒரு 3D ஜெல்லா மாறுறது உங்க உடம்போட இயக்கத்தையே மாத்தி அமைக்குது. இதுக்கு பேர் தான் பயோமெக்கானிக்ஸ். இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடுது பாருங்க. நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்றது முக்கியம் இல்ல, உங்க உடல் அதை எப்படி எடுத்துக்கிட்டு சரியா பயன்படுத்துதுன்றதான் முக்கியம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்கள் கிச்சன்ல இருக்கிற மத்த சாதாரண உணவுகளுக்கு பின்னாடி இதே மாதிரி சொல்லப்படாத அறிவியல் கதைகள் என்னென்ன ஒளிஞ்சிட்டு இருக்கும். இனிமே நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையும் ஒரு புது அறிவியல் கண்ணோட்டத்தோட பாருங்க.